பாலும் பாலும் வச்சு சூப்பரா குலோப் ஜாம் வந்து நான் செய்துட்டேன். ஊருனா தான் நல்ல டேஸ்டியா இருக்கு. நல்ல ஊறணும். ஒரு உருண்டையில கூட ஒரு வடிப்பு இல்ல பாத்தீங்களா? சூப்பரா வந்திருக்கு. இந்த வாசம் இருக்கு, வாசம் வேற லெவல்ல இருக்குது. இப்போ வந்து நாம வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம். இப்படி இருக்கு. காட்டுங்க, எனக்கு உடைச்சு காட்டினா தான் தெரியும் இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி. பாத்தீங்களா இப்படி சாஃப்டா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படி தேன் ஊத்துதுங்க. அப்படி அது அப்படியே வட்டி காட்டுங்க. வட்டினா சட்டியும் உடைஞ்சிடும். அப்பப்பா. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கள் என்றால், எல்லாருக்குமே பிடிச்ச குலோப் ஜாம் தான் இன்றைக்கு நான் செய்ய போறேன். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா பானில தான் நான் இன்றைக்கு குலோப் ஜாம் வந்து செய்ய போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும் என்றால், எங்களோட VR Vlog யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலினையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்னண்டு பானில குலோப் ஜாம் வந்து செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நான் இப்ப பானில தான் வந்து குலோப் ஜாம் வந்து செய்ய போறேன். இனிப்பு என்றா எல்லாருக்குமே மிகவுமே பிடிக்கும். இந்த குலோப் ஜாம் என்றாலே எல்லாருக்குமே மிகவுமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டா தான் இருக்கும். அதை வந்து நான் இன்னைக்கு பானிலேயே செய்ய போறேன். அதுக்கு முதல் நாங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி பார்ப்பேன். நான் பாத்தீங்கன்னு சொன்னா முக்காராத்தல் பான் வந்து எடுத்திருக்கிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சைட் கறி எல்லாம் வெட்டிட்டு அந்த நடு தசையை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். சீனி வந்து எடுத்திருக்கிறேன் 150 கிராம். அதோட இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா வாசத்துக்காண்டி ஏலக்காய் தூள் நல்லபடியா இடிச்சு வச்சுக்கிறேன். இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா பாதாம், நீங்க பாதாம் வேணுமெண்டா போடலாம், இல்லாட்டிக்கு விடலாம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பசுப்பால் வந்து காய்ச்சாத பச்சை பால் தான் நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன். இவ்வளவு தான் நாங்க பானில வந்து குலோப் ஜாம் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப வந்து முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, நான் ஏற்கனவே இந்த பானில இருக்க சைட் கறி எல்லாம் வெட்டி நடு தசையில வந்து சின்ன சின்ன துண்டுகளா தான் வெட்டி வச்சுக்கணும். இது ஒரு சட்டிக்குள்ள வந்து போடுவோம். இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் வந்து பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் விடணும். அப்படி அவக்கண்டு ஊத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து விட்டு குழைச்சி கொண்டே இருக்கணும். சொன்னா ஆக பால் உண்ண பின்ன தண்ணி தெம்மை வந்துடும். அதால கொஞ்சம் கொஞ்சம் பாலா நாங்க விட்டு நல்ல வடிவா பின்னஞ்சி நல்ல இந்த என்னன்னு சொல்றது நல்ல சாஃப்டா குழைச்சி எடுக்கணும். பாத்தீங்களா, கொஞ்சம் பால் விட்டோடனே இவ்வளவு ஈரப்பதம் வந்துட்டு நல்ல வடிவா குழைச்சி எடுக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா பால் வந்து காணாது, நல்ல ரஃபா இருக்குது. அதால இன்னும் கொஞ்சம் பால் வந்து நாங்க சேர்ப்போம். இப்ப வந்து பானுக்குள்ள பால் விட்டு நல்ல பதமா வந்து நான் குழைச்சி எடுத்துட்டேன். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. பாத்தீங்களா, நல்ல கணக்கான பதத்துல வந்து குழைச்செடுக்கணும். கூடிச்சுன்னு சொன்னா இப்ப என்ன பொரியாது. நல்ல கணக்கா பாலை விட்டு விட்டு குழைச்செடுக்கணும். இனி வந்து இதை என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் சின்ன சின்ன உருண்டையா வந்து உருட்டி வைப்போம். வந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வைப்போம். உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு உருட்டி எடுக்கலாம். இங்க பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி உருட்டை. பாத்தீங்களா, நல்ல வடிவா உருட்டி எடுக்கணும். நல்ல சாஃப்டா நல்ல சின்ன சின்ன உருண்டிகளா வந்து நாங்கள் உருட்டி எடுக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி உருட்டி இருக்கிறேன்னு நல்ல சாஃப்டா இருக்கு. இது அப்படியே ஒரு தட்டுல வைப்போம். இதே போலயே எல்லா உருண்டையுமே உருட்டி எடுக்கணும். எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துட்டேன். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. பாத்தீங்களா எப்படி இருக்குண்டு சூப்பரா வந்துருக்கு. நல்ல சாஃப்டாவும் இருக்குது. இந்த உருட்டுறதுக்கு வந்து நல்ல இலகுவா இருக்குது எனக்கு. இப்ப வந்து எல்லா உருண்டையுமே உருட்டி இஞ்சால வச்சாச்சு. இப்ப அடுத்ததான் நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னால், சீனி பானி வந்து காய்ச்ச போறேன்.
சீனி பானியை காய்ச்சி வச்சுட்டு தான் இதை வந்து நான் பொரிச்சு எடுக்க போறேன். இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டிட்டு சீனி பானியை வந்து காய்ச்சி எடுப்பேன். இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா சீனி பானி தான் வந்து காய்ச்ச போறேன். அதுக்கு முதல் சட்டியை அடுப்புல வச்சுட்டு நாங்கள் சீனியை போடுவோம். இது நாங்கள் இப்போ பலகாரத்துக்கு எல்லாம் காய்ச்ச மாதிரி முருகை காய்ச்ச தேவையில்லை. சீனி வந்து கரையிற அளவுக்கு இருந்தாலே போதும். இதோட வந்து இப்போ தண்ணி விட போறேன். இது வந்து தண்ணி சேர்க்கணும். என்ன சொன்னா தண்ணி சேர்த்து தான் நல்ல என்னன்னு சொல்றேன், தண்ணி தம்மியா இருக்கும். ஆக முருகை வந்து காய்ச்சக்கூடாது. அதுக்காண்டி தான் வந்து இதை நல்லா கலந்து விடுவோம். சீனி வந்து பாருங்க ஓரளவுக்கு வந்து கரைஞ்சி கொண்டு வந்துட்டுது. இப்போ வாசத்துக்காண்டி ஏலக்காய் தூள் வந்து சேர்க்க போறேன். இப்போதான் நல்ல வாசமா இருக்கும். அதுக்காண்டி தான் காணும் நல்லபடியாக இருக்க கலந்து விடுவோம். சீனி கொஞ்சம் மிதிக்குது, அது வந்து கரையணும். இந்த ஏலக்காய் போட்டோடனே நல்ல ஒரு வாசம் வருது வேறுங்க. இப்போ வந்து சீனி பானி வந்து நல்லா காய்ச்சிப்பட்டுட்டு சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு வேறுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. இப்படி தண்ணியா இருக்கணும். இந்த இப்படி இஞ்சி கொண்டு வந்துச்சுன்னா இப்போ இந்த குலோப் ஜாமுல எல்லாம் சீனி வந்து ஒட்டுப்பட்டுரும். இதை வந்து நாங்கள் ஒரு சட்டிக்குள்ள வந்து அப்படியே ஊற்றி வைப்போம். இப்போ வந்து சீனி பானி எல்லாம் காய்ச்சியாச்சு குலோப் ஜாமுக்கு. இனி வந்து இந்த நாங்கள் உருட்டி வச்ச இந்த குலோப் ஜாம் உருண்டி எல்லாமே பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முதல் எண்ணெய் சட்டியை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் ஒவ்வொரு உருண்டையா போட்டு பொரிச்சு எடுப்போம். நிறைய போடக்கூடாது. இதுக்குள்ள ஒரு 4 உருண்டை வந்து போடலாம். சொன்னா ஒன்று ஒட்டு பட்டு சண்டை வெண்டு எடுக்கிறது கஷ்டம். 4 வந்து பொரியட்டும். என்ன முண்டு போடலாம் போல இருக்கு. பொரியட்டும். பொரிஞ்ச அப்புறம் மிச்சத்தை போட்டு பொரிச்செடுப்போம். நல்லா பொரிஞ்ச அப்புறம் தான் மெட்ட பக்கம் வந்து திருப்போம். நல்ல கலருக்கு வரணும். பொரிஞ்சு நல்ல பொன் கலர்ல வரும். நல்ல கலரா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இருக்கணும். நீங்க சொன்னா ஒரு பக்கம் வந்து பொரிஞ்சிட்டு இப்ப மெட்ட பக்கம் வந்து திருப்புவோம். வேற இப்படி பொரியுதுண்டு பாத்தீங்களா. நல்ல கலரா வந்துச்சு. நல்ல கலரா இதையும் விட நல்ல கலரா வரணும். நல்ல சாஃப்டா இருக்கு. நாங்க இந்த குழைக்கிற பதம் வந்து பிழைச்சிட்டா அந்த உருண்டை வந்து உடைய பார்க்கும். நல்ல பதமா குழைச்சு ஆக இறுக்கமாவும் குழைக்க கூடாது. ஆக நிறைய பாலை விட்டு குழைச்சோம்னு சொன்னா என்னன்னு சொல்றது, இந்த வடிச்சு எல்லாம் கொண்டுரும். நல்ல அளவான பதத்துல நல்ல சாஃப்டா குழைச்சு எடுக்கணும். எப்படி வந்து பாத்தீங்களோ. அறிவா என்னமே நல்ல பொன் கலர்ல வேற. நாங்க அப்படி திருப்பி விடணும். அப்பதான் நல்லா பொரியும் எல்லா பக்கமும். இப்ப வந்து நாங்க போட்ட குலோப் ஜாம் உருண்டை வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. இதை அப்படியே இறக்கி அப்படியே நாங்கள் இங்கால வந்து சீனி பானி வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள அப்படியே போட்டு விடுவோம். பார்க்க பலகாரம் மாதிரியே தான் இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. செம்மையா இருக்கு. நாங்க மெட்டதையுமே போட்டு பொரிச்செடுப்போம். ஓகே போலாதான். எத்தனை உருண்டை வந்திருக்கு? 6 5 11 உருண்டை வந்திருக்கு. நாங்கள் பொரிச்சதை வந்து இந்த சீனி பானிக்குள்ள வந்து போட்டுருக்கிறோம். இதை வந்து நாங்கள் மெட்ட பக்கம் வந்து திருப்பி விடணும். அப்பதான் சீனி பானி வந்து எல்லா இடமே நல்லா ஊறும். பாத்தீங்களா இப்படி திருப்பி விடணும் ஒரு சின்ன கரண்டியால. அந்த மாதிரி இருக்கு வேணா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஊறணும். விட்டு கொஞ்ச நேரம் ஊற ஒரு அரை மணிக்கு வந்தாலும் ஊறினா தான் எல்லா பக்கத்தாலையும் இந்த சீனி பானி இந்த உருண்டைக்குள்ள இறாங்க. அப்ப எடுத்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். நல்ல சூப்பரா இருக்கும். குசியா இருக்கும். அந்த மாதிரி நல்ல வாசமாவும் இருக்குது. அந்த ஏலக்காய் எல்லாம் போட்டு செய்தா சூப்பரா இருக்கு. இப்ப போட்ட மெட்ட குலோப் ஜாம் உருண்டையுமே நல்லா பொரிஞ்சிட்டுது. அதையுமே நல்ல வடிவா எண்ணெய் வடிச்சு இறக்கிட்டு அப்படியே சீனி பானிக்கு வந்து போட்டு விடுவோம். மிஞ்சால பாருங்க நாங்க முதல் போட்டதை அப்படி ஊறி இருக்குன்னு சொல்லி
இப்படியே இதையுமே அப்படியே சீனி பானையில் போட்டு விடுவோம். ஒன்றுமே உடையல நல்ல வடிவா வந்திருக்குது பாருங்க, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். அருமையா வந்துருக்குன்னு ஓ பெருக்கி பெருக்கி எடுத்து சூப்பரா இருக்கு. இதை வந்து அப்படியே மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். அப்படின்னா இந்த சீனி பானை வந்து எல்லா பக்கத்தாலே ஊறும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஊறுனா தான் நல்ல டேஸ்டியா இருக்கு. நல்லா ஊறணும். ஒரு உருண்டையில கூட ஒரு வடிப்பு இல்லை பாத்தீங்களா? சூப்பரா வந்திருக்கு. இப்படி தட்டி தட்டி விடுவோம். அப்பதான் சீனி பானை ஊறும் வடிவா. இந்த இதெல்லாம் இப்படி ஊறி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க தெரியும் பாத்தீங்களா? முதல் போட்டது இதை தட்டி தட்டி விட்டா நல்லா ஊறிடும். இதை இப்படியே வந்து ஒரு அரை மணித்தியால நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. ஓகே, இப்ப வந்து பானையும் பாலையும் வச்சு சூப்பரா குலோப் ஜாம் வந்து செய்துட்டேன் பாருங்க. இப்படி அந்த சீனி பானையில எல்லாம் ஊறி சூப்பரா வந்திருக்குது பாருங்க. இப்படி சும்மா மேலால பாதாம் வந்து தூவி விட்டுருக்குறேன். நீங்க சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் அதோட சாப்பிடக்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி? நல்ல சூப்பரா இருக்கு. நல்ல வாசமாவும் இருக்கு. என்ன செம்மையா வந்திருக்குது. நல்ல வடிவா ஊறி இருக்கு. நல்ல சாஃப்டாவும் இருக்கு. நான் பார்த்தேன்னா அந்த மாதிரி பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இதை வந்து வீட்டிலேயே வந்து இலகுவாக எங்கள்கிட்ட இருக்கிற பானையும் பாலையும் வச்சு நாங்க செய்யலாம். இப்ப வந்து இதை இவர் தான் சாப்பிட்டு பார்க்க போறேன் சொன்னா இவர் தான் வாய் ஊறுதா. இவர் தான் முண்டைக்கு சாப்பிட்டு தான் சாப்பிட போறேன். வந்து இந்த பசுப்பால் விட்ட வழியா அதை வந்து சாப்பிட மாட்டேன். அதுக்காக இப்ப நான் தான் இப்ப சாப்பிட போறேன். ஏன்னு சொன்னா நான் பசுப்பால் வந்து உண்மையாவே குடிக்கிறே இல்ல. அதுக்காண்டி நான் சாப்பிடுறதுண்டு இல்ல. என்ன சொல்றது, இனிப்பு வந்து நான் பெருசாண்டு பிடிக்கல. ஆக இது இனிப்பா தான் இருக்கு. இனிப்பு பிடிக்காது சாப்பிடல. இதே தடவை சாக்லேட் சொன்னா ஒரு சாக்லேட்டும் இருக்காது. சரி சரி வந்து சாப்பிட்டு பாருங்க. வா எப்படி இருக்கு? இந்த வாசம் இருக்கு, வாசம் வேற லெவல்ல இருக்குது. இப்ப வந்து நாம வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம். எப்படி இருக்கு காட்டுங்க, எனக்கு உடைச்சு காட்டினா தான் தெரியும் இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி. பாத்தீங்களா எப்படி சாஃப்டா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படி தேன் ஊத்துதுங்க. அப்படி அது அப்படியே வட்டி காட்டுங்க. வட்டினா சட்டியும் புரிஞ்சு உடைஞ்சிட நான் அமத்துல பாத்தீங்களா அவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. காட்டுங்க. நல்ல சாஃப்டா இருக்கு. அந்த இறுக்கமா இல்லையா? அப்படி சாப்பிடுங்க. அப்பப்பா எப்படி இருக்கு? ஆமா நல்லா இருக்கும். அந்த பானுன்ற இதே தெரியல, தெரியுமா? தெரியலையோ. நல்ல சூப்பரா இருக்கு. அப்படியே நான் முழு தெரியுமா இன்றைக்கு இது பாருங்க எப்படி இருக்கு. நல்ல உள்ளுக ஆவிஞ்சே நான் சூப்பரா இருக்கு. நல்ல சூப்பரா இருக்கும். இதே போல நீங்க வீட்டிலேயுமே நீங்களும் இதை வந்து செய்து சாப்பிடலாம். அந்த குலோப் ஜாம் அந்த குழைக்கிறது மாவிக்குதான் கடையில. நீங்க அதெல்லாம் தேவையே இல்லை. இப்படி பானும் பாளையம் வச்சே செய்யலாம். பான் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அவ்வளவுக்கு வேண்டி செய்யலாம். இப்ப நாங்க வந்து இது வந்து ஒரு ரூபாய் பான் வாங்கினாங்களே, ஒரு ரூபாய் நாங்க செய்தாங்க. எங்களுக்கு 11 உருண்டை வந்தது. உங்களுக்கு ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ வேண்டி வீட்டில் நிறைய பேர் இருந்தா வாங்கி வடிவா அழகா சாப்பிடலாம். நல்லா இருக்குமே. குழந்தை பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்க, நல்லா விருப்பப்பட்டு. ஓகே, நல்லா சூப்பராக இருக்குது. நான் இப்படியே காய்ச்சி சாப்பிட்டுருவேன். இப்போ வாழ்த்துங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 3 சாப்பிட்டேன். ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடாக நாங்கள் உங்களை சந்திக்கிற முறை கூட பாய்.